உலகத்தை படைத்து சரிவர இயக்கிக் கொண்டிருக்கும் எல்லா வல்ல ஏகனாகிய அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது சாந்தியும் சமாதானமும், அவர்கள் மனைவிகள் மீதும், சஹாபாக்கள், நபி தோழர்கள், இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களின் மீதும், குறிப்பாக நம் அனைத்து பேரின் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சென்ற வாரம் ஒரு நண்பர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். என்ன கேள்வின்னா, இந்த உலகத்துல ஒரு மனிதன் குழந்தையாக படைக்கப்பட்டதிலிருந்து அவன் இந்த உலகத்திற்கு வந்ததுக்கு பிறகு மரணிக்கும் வரைக்கும் அவனுடைய அனைத்து செயல்களுமே எழுதப்பட்டு விட்டது, அப்படிதானே? அனைத்துமே எழுதப்பட்டது. அவனுடைய ரிஸ்க், அவனுடைய பொருளாதாரம், அவனுடைய அனைத்துமே எழுதப்பட்டு விட்டது. அவர் என்ன கேட்டார்னா, எல்லாமே எழுதியாச்சு இல்ல, அப்போ நான் செஞ்ச பாவமும் தானே எழுதப்பட்டிருக்கோம். அப்போ நான் இதுக்கப்புறம் செய்யக்கூடிய பாவத்தை முன்னாடியே எழுதப்பட்டு விட்டது, அதுக்கு எப்படி நான் பொறுப்பாளியா இருப்பேன்? அதுக்கு ஏன் நான் பாவ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி அந்த சகோதரர் கேட்டார். இது நியாயமா இருக்க மாதிரி தான் தெரியும் பார்த்தா. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இறைவன் நாம் என்ன நினைக்கிறோமோ அந்த விஷயத்தை செய்யும்படி தான் என்ன பண்ணியிருக்கான், ஆர்டர் போட்டிருக்கான். உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன் பாருங்க. ஒரு பள்ளியில ஒரு 40 மாணவர்கள் படிக்கிறாங்க. அந்த 40 மாணவர்கள்ல 30 மாணவர்கள் என்ன பண்றாங்க, தேர்ச்சி பெறாங்க. அதுல 10 மாணவர்கள் என்ன பண்றாங்க, தோல்வி அடைகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த வகுப்பு ஆசிரியர் ரிசல்ட்டுக்கு முன்னாடியே ஒரு கணிச்சு சொல்லிடுறாரு. அப்ப நீ கணிச்சு சொன்னதுனாலதான் அந்த 10 மாணவர்கள் தோத்துட்டாங்க, தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னு சொன்னா நியாயமா இருக்குமா? எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் என்ன பண்ணியிருப்பாங்க, கல்வி எடுத்திருப்பாங்க, கல்வியை கற்பிச்சிருப்பாங்க, ஒரே மாதிரி தான் ஸ்கூல் நடந்திருக்கும், எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கல்வி தான் நடந்திருக்கும். அந்த 30 மாணவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, கல்வி நம்ம பாஸ் பண்ணணுன்ற ஒரு எண்ணத்தை வச்சதுனால இறைவன் என்ன பண்ணியிருக்கான், அந்த செயலை நாடி இருக்கான். அந்த 10 மாணவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த கல்வியை நாட்டம் இல்லாம மற்ற மாணவர்களோட அந்த சூழ்நிலையின் காரணமாக படிப்பை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஃப்ரெண்டு கூட சுத்துறதுனால அந்த விஷயத்தை என்ன பண்ணியிருப்பான், இறைவன் படைச்சிருப்பான். ஆக இப்படிதான் என்ன பண்ணியிருப்பான், நம்ம செய்யக்கூடிய செயல்களை நன்மை தீமைன்னு பிரித்து வச்சுட்டான். நாம எந்த பக்கம் போறோமோ அதை என்ன பண்ணியிருப்பான், அவன் செயல்படுத்துவான். இந்த பக்கம் நன்மையும் இருக்கும், இந்த பக்கம் தீமையும் இருக்கும். அந்த சாய்ஸ் பண்ற இடத்துல யார் இருக்கிறது, நாம இருக்கோம். நாம நன்மையை சூஸ் பண்ணோம்னா நன்மையின் பக்கம் செய்யக்கூடிய அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை இறைவன் என்ன பண்ணியிருப்பான், அதை செய்ய வைப்பான். ஒருவேளை நன்மையை விட்டுட்டு நம்ம தீமையை செய்ய நானோம்னா என்ன பண்ணியிருப்பான், அதையும் என்ன பண்ணுவான், பழிச்சிருவான். அவ்வளவுதான், இதுதான் விஷயம். ஆக நாம என்ன பண்ணுவோம், எப்படி பண்ணுவோம்னு சொல்லிட்டு இதுதான் இறைவனுக்கு தெரியும். ஆக உன்னை தப்பு தான் செய்யணுன்றதெல்லாம் அவன் சொல்லலை. இப்போ ஒரு கத்தி இருக்குங்க, அந்த கத்தியை வச்சு என்ன பண்ணலாம், ஒருத்தரை குத்தமும் செய்யலாம். ஒரு ஆட்டை அறுத்து என்ன பண்ணலாம், தர்மமும் கொடுக்கலாம். அதே அந்த கத்தியை வச்சு என்ன பண்ணலாம், சமையலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கத்தி ஒன்று தான், பர்பஸ் தான் வேற. அந்த கத்தி மாதிரி தான் நாம தான் விஷயம் என்ன பண்ணோம், நன்மை தீமையினை பிரித்து அந்த செயல்களை, கரெக்டான செயல்களை என்ன பண்ணோம், சூஸ் பண்ணணும். இதை தான் என்ன பண்றான் இறைவன் சொல்றான். நீ என்ன நினைக்கிறையோ அதை தான் நான் என்ன பண்ணுவேன், செய்ய வைப்பான். அது நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி. நீ ஒரு ஆட்டை அறுத்து நீ தர்மம் கொடுத்தீங்கன்னா அதுக்காக என்ன பண்ணுவாங்க, இறைவன் என்ன சொல்றான், அதுக்கான நன்மையை நான் எழுதி வச்சிருவேன், சொர்க்கத்துக்கு போயிடலாம். அதே கத்தியை வச்சு நீ ஒருத்தவனை குத்துனா என்ன பண்ணுவேன், தீமை தானுங்க இது, அதுக்கான தண்டனை என்ன பண்ணுவோம், நரகத்தில் கொடுப்பான். இதுதான் விஷயம். ஆக செயல்கள் நம்ம கிட்ட தான் இருக்கு, அது ஆக்குறது இறைவன். ஆக நல்ல செயல்களை நாம் என்ன பண்ணோம், சூஸ் பண்ணோம். அந்த இடத்துல தான் நாம இருக்கிறோம். இதை தான் இறைவன் சொல்றான். நீ என்ன அனைத்துமே என்ன பண்ணுது, எழுதப்பட்டு விட்டது. சூஸ் பண்ண வேண்டியது நாம தான். எப்படி சூஸ் பண்றது? பெரும்பாலும் மனிதர்கள் தவறு செய்யறாங்கன்னு வச்சுங்களேன், என்ன காரணத்துக்காக அவங்க தவறு செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க? ஒரு மனிதன் தவறு செய்யறான்னா
2 காரணம் தான். இந்த 2 காரணத்தினால தான் அவன் என்ன பண்ணுவான், தவறு செய்யக்கூடியவனா இருப்பான். அதில் முதல் காரணம் இந்த ஆசை, மனோ இச்சைன்னு இருக்குல்ல. மனோ இச்சை, அந்த மனோ இச்சையின் காரணமாக வரக்கூடிய ஆசையின் காரணமாக என்ன பண்ணிடுவான், தவறு செய்யக்கூடியவனா இருப்பான். இப்போ பேருந்தில் போகிறான், மற்ற விஷயங்களை பார்க்குறான். உதாரணத்துக்கு வட்டி இஸ்லாத்தில் கூடாது, ஆனால் அவன் என்ன பண்ணுறான், வட்டிக்கு விடுறான்னா ஏன், அவன் கஷ்டப்படாமல் உடல் உழைப்பு இல்லாமையே அவனுக்கு என்ன பண்ணுது, இன்புட் வருதா. ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்தா என்ன பண்ணுறாங்க, அதுக்கு ஒரு பர்சன் அமௌண்ட் என்ன பண்ணுறாங்க, கொடுத்து வட்டி போட்டு கொடுக்குறாங்க. நான் சின்ன பையனாக இருக்கும் பொழுது எங்கள் ஊரில் எங்கள் அப்பா இஸ்லாம்லாம் எனக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் ஊரில் இருக்கிறவர் ஒரு திருமணம், அவங்க பொண்ணுக்கு திருமணம் நடக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்குறாரு. எங்கள் வீட்லேயே கொடுத்துட்டாங்க. 1 வருஷம் கழிச்சு அவங்க 10,000 ரூபாய் ப்ளஸ் அதுக்கு வட்டி போட்டு எடுத்துன்னு அந்த காசை தராங்க. எங்கள் அப்பா என்ன பண்ணார், அதெல்லாம் எதுவும் வேணாங்க, நாங்கள் என்ன அமௌண்ட்டு கொடுத்தோமோ அதை மட்டும் கொடுங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாங்கிக்கிறார். இது இறைவன். ஆக இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அனைவருமே யாரு, இஸ்லாமியர்கள் தான். அவங்களுடைய வாழ்க்கை முறை தான் எப்படி இருக்கு, அவர்கள் ஆசைப்பட்டு அவங்க ஆசைப்பட்டே தேர்ந்தெடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதன்படி போகும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, தவறு செய்யக்கூடியவர்களாக ஆகிறாங்க. அந்த பகுத்தறிவை யூஸ் பண்ணும்போது நம்ம செய்யக்கூடிய செயல் கரெக்டா தப்பா அப்படின்னு அந்த அந்த சிந்தனை வரும்போது அவன் யோசிச்சு வந்துட்டான்னா என்ன பண்ணலாம், அந்த தவறின் பக்கம் போகாம வெளில வந்துடலாம். பெரும்பாலான மக்கள் செல்வம் சொத்து அப்படின்னா எதை நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, இப்போ என்ன நினைக்கிறாங்க, பணம் தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய சொத்து, தங்கம் தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய சொத்து அப்படின்னு தான் பெரும்பாலான மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. நான் உண்மையான சொத்து எதுன்னா ஆரோக்கியம் தான். ஆரோக்கியம் தான் நிலையான சொத்து. ஒரு நல்ல கணவனுக்கு ஒரு நல்ல மனைவி அமைகிறாங்களா, அது மிகப்பெரிய சொத்து. ஒரு நல்ல மனைவிக்கு ஒரு நல்ல கணவன் அமைகிறான்னா அது மிகப்பெரிய சொத்து. அந்த கணவன் மனைவிக்கு ஒரு குழந்தை பிறகுதா, அது மிகப்பெரிய சொத்து. அல்ல ஒழுக்கம் இருக்குதா, அதுதான் மிகப்பெரிய சொத்து. இதுதான் சொத்து, இதுதான் நிரந்தரமான சொத்து. கிராமத்தில் வீடு பெரிய சொத்தா நினைச்சிட்டு இருக்காங்க. இது நடந்த சம்பவம். மிகப்பெரிய வீட்டை கிராமத்தில் கட்டி வச்சிருக்காங்க அவங்க. ஆனால் அவங்க சென்னையில் இருக்காங்க, அந்த வீடு போயிட்டு இருக்குது. அப்போ வீடு சொத்துன்னு நினச்சிட்டு இருக்காங்களே, அந்த வீடு சும்மா யூஸ் பண்ணாமே கிடக்குது. இன்னொருத்தர் பணம் தான் சொத்து நினச்சிட்டு இருக்காங்க. அவர் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அவங்க ஒய்ஃப் வேலை செய்யுது, அவங்க பொண்ணு வேலை செய்யுது, ஒரு மாதத்துக்கு குறைஞ்சது 1 லட்ச ரூபா கிட்ட வருது, பணம் அந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் அந்த கணவன் மனைவி ஆரோக்கியமாக இல்லை, ஃபேமிலிக்குள்ளே சண்டை. பணம் அவ்வளோ இருக்குது, ஆனால் ஆசைப்பட்டதை வாங்கி சாப்பிட முடியல. என்ன காரணம், ஆரோக்கியம் இல்லை, உடல்நலக்கோலை, சுகர் அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. அங்கே பணம் இருக்கு, நம்ம ஆசைப்பட்டதை சாப்பிட முடியல. அப்போ எதுங்க உண்மையான சொத்து, ஆரோக்கியம் தானே. ஆக நன்மை தீமை இது எல்லாமே நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கறது எதுனா இஸ்லாம் மட்டும்தான். ஆக இதை தான் நம்ம என்ன பண்ணோம், ஃபாலோ பண்ணோம். ஆனால் பெரும்பாலான மக்கள் என்ன பண்ணுறாங்க, நம்ம மனோ இச்சையின் காரணமாக நம்ம ஆசைப்படுறத என்ன பண்ணுறாங்க, அதை செஞ்சு அதை பாவத்தின் பக்கம் போகக்கூடிய மக்களாக தான் என்ன பண்ணுறாங்க, அதிகமாக இருக்கிறாங்க. ஆக இதெல்லாம் தவிர்த்து இறைவன் சொன்னபடி வாழக்கூடிய மக்களாக தான் நம்ம என்ன பண்ணோம், இருக்கணும். ஆக சகோதரர்களே, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இறைவன் எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருக்கான், நோட் பண்ணி வச்சிருக்கான். ஒரு மனிதன் சொல்றான், நான் விதியின் காரணமாக தான் திருடிட்டேன், இதை ஏதாவது இறைவன் ஃபர்ஸ்டே எழுதி வச்சிட்டானே, அதனால தான் நான் திருடினேன்னு சொன்னா அது நியாயமா இருக்குமா? அந்த மாதிரி தான் அந்த சகோதரர் கேட்டார். எல்லாமே எழுதி வச்சாச்சு, இப்போ நான் செய்யக்கூடிய பாவமும் எழுதி வச்சாச்சு தானே, அதுக்கு ஏன் நான் பாவ மன்னிப்பு கேட்கணும், அதுக்கு ஏன் நான் என்ன பண்ணணும், பொறுப்பாளியாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்டார். ஆக சகோதர சகோதரிகளே, இது எல்லாமே எழுதப்பட்டு விட்டது தான். ஆனால்
செய்யக்கூடிய செயல் நன்மையான செயலா தீமையான செயலா செய்யக்கூடிய இடத்துல நாம தான் இருக்கிறோம். நாம எந்த வழியை தேர்ந்தெடுக்கிறோமோ அதுதான் என்ன பண்ணுவான், இறைவன் அந்த நாட்டத்தின் பக்கம் அந்த செயலின் பக்கம் நாடுவான். ஆக சூஸ் பண்ணக்கூடிய இடத்துல நாம தான் இருக்கிறோம். நன்மை அதிகமாக செஞ்சோம்னா சொர்க்கத்தின் பக்கம் போகக்கூடிய மக்களாக இருப்போம். தீமை அதிகமாக செஞ்சோம்னா நரகத்தின் பக்கம் போகக்கூடிய மக்களாக இருப்போம். ஆக அதுக்கு தானே கூலி தராங்க. நபிகள் நாயகர் சொல்றாங்க, உனக்கு பயன் தரக்கூடியதை நீ என்ன பண்ண செய், இயலாமையை காட்டாத, சோம்பேறியா இருக்காத. நீ முயற்சி செய்த பிறகும் ஒரு விஷயம் கைகூடவில்லை, நீ நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ற, நிறைய முயற்சி பண்ற, ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குன்னா அதுக்கப்புறம் நீ சொல்லலாம் அது இறைவனோட நாட்டம். நாம எந்த விஷயம் நடந்தாலும் என்ன பண்ணுவோம், இறைவனோட நாட்டம். இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடெல்லாம் நடக்கும், அப்படிதானே நம்ம சொல்லுவோம். எந்த விஷயமா இருந்தாலும் இறைவனோட நாட்டத்தின் தான் நடக்கும். ஆனால் செய்யக்கூடிய இடத்துல நாம தான் இருக்கும். அது நன்மையான செயலா தீமையான செயலான்னு சொல்லி நாம தான் முடிவு பண்ணணும். ஆக நன்மை செய்யக்கூடிய செயல்கள் செய்து சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய மக்களாக நாம் அனைவரும் இருக்க வேண்டும் என்று இறைவனுக்கு பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.